அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த ஃபங்க்ஷன் தானே. எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா, அதனால் இன்றைக்கி நாங்கள் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்தோம். இந்த ஃபோட்டோஸில் இந்த வீடியோஸில் இருக்கிறவங்க எல்லாமே அனிமல்ஸ் லவ்வர்ஸ் தாங்க. வாயில்லா ஜீவனுக்காக நிறைய பெண்கள் போராடுறாங்க. ஏன் பெண்கள் போராடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் முன்னே வர்றதில்ல. காரணம் என்னென்னா, பெண்களாகிய நாங்களே பக்கத்தில் சாப்பாடு வச்சு தண்ணி வச்சாலே எங்கள் கூட வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வர்ற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. பெண்களாக இருந்தால் கொஞ்சம் சண்டை கம்மியாக போட்டுட்டு சரி பொம்பளை தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இதே ஆண்கள் சாப்பாடு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரிக்கு சரி சண்டை கட்டி ஒவ்வொருத்தர் கை கலப்பெல்லாம் ஆகி பிரச்சனைகள்லாம் பெருசாகிறனால தான் நிறைய ஆண்கள் இதுக்கு முன் வருவதில்லை. இப்போ நிறைய சின்ன பசங்க ஒரு 20-25 வயசு பசங்க நிறைய பேர் இந்த அனிமல்ஸ் லவ்வர்ஸாக நிறைய சேர்ந்து இந்த சர்வீஸை பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அடுத்து வர ஜென்ரேஷன் கண்டிப்பாக இந்த பசங்க செய்கிறது அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன் குழந்தைங்க இந்த வாயில்லா ஜீவனுக்கு முன்கூட்டியே நம்ம இவங்க ஒரு வழிகாட்டி அந்த குழந்தைய செய்கிறனால குழந்தையெல்லாம் மறுபடியும் அனிமல்ஸ் லவ்வர்ஸாக நிறைய உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த வாலிப பசங்களுக்கு ரொம்ப நன்றி. அதேமாரி பார்த்திங்கன்னா அதாவது அமைதியான வழியில் போய் நம்ம எதையும் செஞ்சோம்னா காரியம் சாதிக்கலாம். அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஒரு நட்பாக பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. யார் கூடயும் அதிகமாக சண்டைப்படக்கூடாது. சில பல முரண்பாடுகள் இருக்குது. அதாவது அதிகமாக நம்ம யாருக்கிட்டேயும் பிரச்சனை பண்ணக்கூடாது. இந்த வழியில் இப்படி தான் இருக்கணும், நான் அனிமல்ஸ் லவ்வர்ஸு, நான் அப்படி தான் செய்வேன் இப்படி தான் செய்வேங்கிற எந்த இதுவும் இருக்கக்கூடாது. அமைதியான வழியில் எல்லாத்தையும் நட்பாக பழகிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பல கோரிக்கைகள் நாங்களும் சொன்னோம். அவங்களும் சில நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. எல்லாமே பண்ணித்தரோம், அதுக்கெல்லாம் முன் உதாரணமாக நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பண்ணி நல்லி சிஸ்டர் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கோம். அடுத்து எங்கள் குரூப்பில் அதுக்கான அடுத்த வட்ட நடவடிக்கைலாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியோ அந்த வாயில்லா ஜீவனுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைச்சா அதுவே போதும். கைப்பிடி அளவு சோறு கொஞ்சம் தண்ணி, அதுக்காக தான் அந்த குழந்தைய பாடுபடுறாங்க. அதுவே நம்ம பாதுகாப்போம்.